வணக்க சொந்தங்களே, நான் தான் உங்கள் ஈரோடு ஷைலு. என்னடா இப்படி உட்காந்து தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதனால தனிமையில் வந்து உட்காந்துட்டு புலம்பிகிட்டு இருக்கேன் இந்த இருட்டுக்குள்ளே. இருட்டுன்னா ஃபுல்லாக இருட்டு கிடையாது. இங்கே பாருங்கள், ஊர் பக்கத்தில் தான் இருக்குது. ஊருக்குள்ளே தான் இந்த ஒரு இருட்டு. சரிங்களா? அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, நிறைய சொல்லணும்னு தோணுது, ஆனால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்னடா லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? கிட்டத்தட்ட அப்படி கூட வச்சுக்கோங்களே. சாரி, தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து இப்படி தான். ஏன்னா நான் அப்படியே வாழ்ந்துட்டேன், அப்படியே பழகிட்டேன். நான் பண்ணுறது ஒரு சில பேர்த்துக்கு அந்த மாதிரி தெரிஞ்சாலும் என்னை பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து என்ன சொல்கிறது, ஷைலு அக்கானா வந்து ஒரு ஜாலியான கேரக்டர், எல்லாத்துட்டையும் மரியாதையாகவும் அன்பாகவும் பேசுவாங்க அப்படின்லாம் ஒரு சில பேர் சொன்னாலும், 1000 பேரை பார்த்துருக்கிறேன், ஆனால் உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்லை. அந்த இன்னும் நிறைய பேர், ஒரு சில பேர் வந்து இது என்ன ஒரு இது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுற முடியாது. அதனால் யாருக்காகவும் நீங்கள் வந்து உங்களோட சந்தோஷத்தை என்றைக்கும் நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் எதையுமே இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறணும். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும்தான் நீங்கள் பண்ணணும், சரியா? ஏன்னா வந்து கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழணும். இன்னொருத்தருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தால் அது வந்து வேறு. அதனால் உங்களுக்கு பிடிச்ச லைஃப் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க, ஓகேவா? அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்த, வேற ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் சொல்ல வரல. சொல்லிட்டு கிளம்பு. ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, சரியா? ஏதாவது கழுவிக்கிது ஊற்றிடாதீங்க நீ, சரிங்களா? ஓகேவா? டாட்டா, அவ்வளோதான்.